இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுடைய 5 T20 மேட்ச் கொண்ட சீரீஸ் ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவில் நடக்க போகுது. ஸோ இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வெர்சஸ் ரன்னர்ஸ் அப் ஆஃப் 2024 T20 வேர்ல்டு கப் அவங்க 2 பேரும் விளையாட போறாங்க. இந்த சீரீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. T20 வேர்ல்டு கப் 2026 பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க போகுது. இந்தியாவில் நடக்க போற பல மேட்சஸ்ல இந்தியா எப்படி விளையாட போகுதுங்கிறதுக்கான ஒரு சின்ன முன்னோட்டமாக கூட இந்த T20 சீரீஸ் எடுத்துக்கலாம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நம்ம ஹாய் ஃப்ரம் பாலா. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியா T20 வேர்ல்டு கப் 2024க்கு அப்புறமா அடைஞ்சிருக்கிற இந்த ஒரு வளர்ச்சி, சூரியகுமார் யாதவோட கேப்டன்சில ரோஹித் சர்மா வந்துட்டு T20 ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட தலைமையில எப்படி இந்த டீம் வந்துருக்குது. ஹார்திக் பாண்டியா கிட்ட கொஞ்ச நாள் கேப்டன்சியை காட்டி ஆசை காட்டி மோசம் பண்ணி அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் கிட்ட கொடுத்த இந்த இந்திய அணி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 30 மேட்ச் இந்த T20 வேர்ல்டு கப் 2024க்கு அப்புறமா 30 மேட்ச்ல அவங்க வந்து பெற்றிருக்கிற வெற்றின்றது பாத்தீங்கன்னா 26 வெற்றி, 4 தோல்வி. ஆனா இதே இந்த பக்கம் சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க விளையாடிய 25 மேட்சஸ்ல 19 மேட்சஸ் வந்து 16 மேட்சஸ் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, 9 மேட்சஸ் அவங்க தோத்துருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து சக்சஸ் ரேஷியோ பார்க்கும்போது இந்தியா கொஞ்சம் நல்லா விளையாடி இருக்கு அப்படின்னு. ஆனா மோசமான சக்சஸ் ரேஷியோ ஒன்றும் வச்சுக்கல சவுத் ஆப்பிரிக்காவும் கூட. சோ ஒரு 16 மேட்ச் ஜெயிச்சு 9 மேட்ச் தோத்து இருந்தாலுமே கூட அவங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்குது. இன்ஜுரி இருந்திருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு T20 ஜாம்பவானா பார்க்கப்பட்ட ஹென்ரிக் கிளாசன் வந்து இப்ப ரீசெண்டா ரிட்டையர்மெண்ட் வேற அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல எப்படி அவங்க விளையாட போறாங்க 2026 T20 வேர்ல்டு கப் இதுதான்ப்பா கிட்டத்தட்ட என்னோட ஸ்குவாடுன்னு இப்போ வச்சுக்கிற இந்த ஸ்குவாட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு ஸ்குவாட் இப்பதான் அந்த இன்ஜுரி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்து அமைஞ்சிருக்கிறாங்க. அதுல அவங்க விளையாட போற மேஜர் சீரீஸ், அதுவும் 5 மேட்ச் சீரீஸ் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா விளையாட போறாங்கன்றதான் சேலஞ்ச். பிகாஸ் இந்தியா அவங்களோட ஹோம் சாயில்ல எவ்வளவு பெரிய ஒரு ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்காங்க அப்படின்றது அக்ராஸ் ஃபார்மட்ஸ் நமக்கு தெரியும். அங்கதான் உள்ள வராது கௌதம் கம்பீர். என்னடா பெரிய ட்ராக் ரெக்கார்டு, ஐயா சாமி T20லயும் எதையாவது பண்ணிடாதையா அப்படின்னு. பட் ஆனா அதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம வச்சிருக்கிறோம். அடுத்து அந்த வீடியோ தான் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம். பட் இப்போதைக்கு இதுல நம்ம வந்து கௌதம் கம்பீரை பத்தி பேசாம கொஞ்சம் நல்ல விஷயங்களை பத்தி 4 பேசுவோம். சோ ஒரு பிக்கர் பிக்சர்ல பார்க்கும்போது 2026 T20 வேர்ல்டு கப் வரப்போது எப்படி விளையாட போறாங்க அப்படி இந்த 2 அணிகளுமே ஒரு ஃபைனலிஸ்ட், இன்னொன்னு டைட்டில் வின்னர். இவங்க 2 பேர் ஆஃப் T20 வேர்ல்டு கப் 2024 அவங்களுக்கு நடுவில் இருந்தபோது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அன்செட்டில்டான ஒரு டிஸ்பியூட் பாரு. இந்த பவுண்டரி லைனா அன்னைக்கு நீ தொட்டடா அப்படின்னு இன்னுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது நல்லா தான் பிடிச்சேன் கிளம்பு அப்படின்னு சொல்லி இந்தியா இன்னுமே அந்த வெற்றியை கொண்டாடி இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 5 மேட்சஸ்ல வந்துட்டு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தோத்து இருக்கிறாங்க. ஆனா அதே சவுத் ஆப்பிரிக்கா ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்முமே இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், சீரீஸ் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான்லாம் அவங்க இந்த ரீசெண்ட் டைம்ஸ் தோத்து இருந்திருக்காங்க. நமீபியாவுக்கு அகைன்ஸ்டா நடந்த ஒரு 1 ஆஃப் மேட்சையும் இவங்க தோத்து போனாங்க இந்த இடைப்பட்ட காலத்துல அப்படின்றத நம்ம வந்துட்டு மறந்துடக்கூடாது இவங்களை பொறுத்த வரைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபுல் மெம்பர் இன்டர்நேஷனல் டீம்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா ஃபார்மெட்லயும் விளையாடக்கூடிய ஒரு டீம், அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாம் இல்லாம. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வெர்சஸ் அந்த மாதிரி இன்னொரு டீமுக்கு நடக்கிற மேட்சஸ் இதான் முதல் முறையா ஒரு டீம் 300 ரன் கன்சீட் பண்ணிருக்கு T20 இன்டர்நேஷனல்ஸ்ல அப்படின்றத ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் இவங்க இந்த ரீசெண்ட் டைம்ல பண்ணிக்கிறாங்க அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து. இங்கிலாந்துடைய பேஸ்பாலுக்கு இறையானார்கள் சவுத் ஆப்பிரிக்காவின் பவுலர்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்க டீம்ல இருக்கக்கூடிய அவங்களின் மிக முக்கியமான நட்சத்திர T20 பேட்ஸ்மேன் இப்போ டெவால்ட் பிரவிஸ். டெவால்ட் பிரவிஸோட ஸ்டாட்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 50 பால்களுக்கு மேல ஃபேஸ் பண்ண, ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஃபேஸ் பண்ண இன்டர்நேஷனல் பேட்டர்ஸ்லயே ஆகஸ்ட் 2023ல டெபியூ பண்ண இவர் தான் இப்போத்துக்கு அதிக T20 இன்டர்நேஷனல் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, 225 அகைன்ஸ்ட் ஸ்பின்னு. சோ அதனால வந்துட்டு அகைன்ஸ்ட் ஸ்பின் அண்ட் இது எல்லாத்தையுமே வச்சிருக்கக்கூடிய இவர் வந்துட்டு ஓவராலாவே இந்த ஆவரேஜ் அகைன்ஸ்ட் ஸ்பின் அண்ட் பேஸ் ரெண்டுமே சாரி. சோ இப்படிப்பட்ட ஒரு இதுல அவருடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா T20ஸ்ல வந்துட்டு 60 ஆவரேஜ். சோ இப்படிப்பட்ட ஒரு T20 இன்டர்நேஷனல் பிரைம் ஃபார்ம்ல கூடிய டெவால்ட் பிரவிஸ் கட்டாக்ல வந்துட்டு என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயம். பிகாஸ் 3 ODI சீரீஸ் கொண்ட இந்த மேட்ச்லயுமே வந்துட்டு எல்லாத்துலயுமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் காட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்றது. ஏன்னா வந்துட்டு ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஆடக்கூடியதுதான் முக்கியமான விஷயம் ஒரு இந்திய அணிக்கு அகைன்ஸ்டா இந்தியாவில் விளையாடும் போது.
அதை நல்லா விளையாடுறாரு. ஒரு T20 இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர். பட் ஆனா ஸ்பின்னுக்கு அகென்ஸ்டாவே ஒரு ஸ்ட்ராங் முட்டி போட்டு மடக்கி வச்சாருன்னா ஒண்ணுங்கிற மாதிரி, இதனாலதான் இவர் பேபி ஏபி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்தியா வந்து நிறைய ஸ்பின்னர்ஸ் வச்சு விளையாட போகுது. அதை இவங்க எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்றதும் மிக முக்கியமான ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கொல்கத்தா டெஸ்ட் வந்துட்டு தோத்து போனது இப்படின்ற பல பிரச்சனைகள்லாம் வச்சு வந்த நம்முடைய இந்திய டெஸ்ட் அணி ஓடிஐல வந்து 2-1 தான் ஜெயிச்சுக்கிறாங்க. அதுலயும் முதல் மேட்ச் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து தோக்குற நிலைமைக்கு போய் ஜெயிச்சோம் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் டவுன் பண்ணுமா, டிமாரலைஸ் பண்ணுமா? சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட் சீரீஸே ஜெயிச்சிட்டோம். ஓடிஐ சீரீஸை வந்து ஆல்மோஸ்ட் லைட்டா தான் நம்ம தேர்ட் ஒன் டே மட்டும் தான் வந்து நம்ம சரண்டர் ஆனோம். பட் மறுபடியும் முதல் 2 மேட்ச் நம்ம செம்மையா விளையாடணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா பூஸ்ட் பண்ணுமா? இதுதான் மிக முக்கியமான விஷயங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். இப்போ இதை தொடர்ந்து அந்த 2 வீடியோல 1 பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, இந்த பிளேயிங் 11ல யார் யார் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, என்னென்ன இடையூறுகளை நம்மளுடைய இந்திய அணி சந்திச்சுக்கிட்டு இருக்குது, இதை வச்சு இதை வந்து எப்படி அந்த சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் 11 அகேன்ஸ்டா போக போகுதுன்ற அந்த ஒரு பேட்டில் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இன்னொன்னு 2வது வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க அண்ணன் கம்பீருக்கு நான் தாண்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி உங்கள் பாலா நானும் கிளம்பி வரேன். அந்த வீடியோல நிறைய பேர் ரொம்ப விரும்பி பாக்குறீங்க. இன்னைக்கு கூட வந்துட்டு பேங்க்ல ஒரு பணத்தை டெபாசிட் பண்றதுக்காக போயிருந்தேன். அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு அங்க கேஷியர்ல இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு நல்லா திட்டுங்க என்ன நல்லா திட்டுங்க அப்படின்னாரு. சார் புரியல சார். கம்பீர என்ன கொஞ்சம் நல்லா திட்டுங்க அப்படின்னாரு. பாப்பீங்களா நம்ம வீடியோ அப்படின்னா பாப்பேன் நிறைய பார்ப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சரி சார் ஓகே அப்படின்ட்டு வந்தேன். அதனால வந்து இந்த கம்பீரை வந்து திட்டுறதை வந்து நிறைய பேர் ரசிக்கிறீங்க அப்படின்றதும் வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து கம்பீர் மேல தனிப்பட்ட தாக்குதல் பண்ணல, அவருடைய டெசிஷன்ஸ் ஆஸ் அ கோச் அதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அது கேப்டனா இருந்தா சரி, கோச்சா இருந்தாலும் சரி, சீனியர் பேட்டரா இருந்தா சரி, செலெக்ஷன் கமிட்டியா இருந்தா சரி, கேள்வி கேட்கணுங்க. நம்ம எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு ஓகே சூப்பரா விளாட்னா சார், சூப்பரா விளாட்னா சார், அதை போடுறது எதுக்குங்க? நம்ம யூடியூப்ல வீடியோ நான் போடுறேன், நீங்க பாக்குறீங்க. என்ன விஷயத்த புதுசா நம்ம பேசுறோம், ஆக்கப்பூர்வமா என்னென்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றோம்ன்றதானே. நம்ம வீடியோஸை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நம்ம டிஸ்கஸ் பண்றோம். கமெண்ட்ஸ்ல நீங்க சில விஷயங்களை சொல்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் வந்து நீங்க சொல்லுங்க, ரோஹித் சர்மா இல்லாம விராட் கோலி இல்லாம ஒரு ஸ்குவாடை கொடுங்க, நான் பாக்குறேன் கமெண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நீங்க நிறைய பேர் சூப்பரான நிறைய ஸ்குவாட் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நமக்கு இப்போ ருத்ராஜ் கேக்வாட் உள்ள வந்துட்டாரு, ஸ்ரேயஸ் ஐயர் இன்ஜுரி முடிச்சு உள்ள வந்துட்டா, சுப்மன் கில் இன்ஜுரி முடிச்சு உள்ள வந்துட்டா, சூப்பரா இருக்கும் நம்மளுடைய ஓடிஐ ஸ்குவாடு. என்ன ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லைன்னா ஒண்ணும் கிடையாதா நமக்கு, ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைன்னா ஒண்ணும் கிடையாதா நமக்கு அப்படின்னு சொல்லி நீங்களும் சேலஞ்சிங்கா நிறைய விஷயங்கள் எடுத்து போட்டிருக்கீங்க. ஸோ அது ஒரு டிஸ்கஷன் தான். அப்ப அதில் நம்ம என்ன பண்ணுவோம், இல்லைங்க இப்போ ருத்ராஜ் வந்து ஒரு மேட்ச் நல்லா விளையாட்டா செஞ்சுரி போட்டாரு, அதை வச்சு நம்ம உடனே பண்ண முடியாதுல்ல அப்படின்னு ஒரு ஒரு சின்ன அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைப்பேன். சுப்மன் கில்லு சூப்பரா விளையாடுறாரு ரைட்டுங்க, பட் பும்ராவை நம்ம நம்பி 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு எப்படிங்க எத்தனை ஃபார்மெட் அவர் ஜகிள் பண்ணி விளையாட போறாரு, திரும்ப இன்னும் ஒரு பேக் இன்ஜுரி வராம பாத்துக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் ஆச்சுங்க. அதை மைண்ட்ல வச்சுட்டு அவர் எப்படிங்க ஓடிஐல 10 ஓவரை போட்டு ஒரு டோர்னமெண்ட் முழுக்க நம்ம ஓடிஐ வேர்ல்டு கப் விளையாட போறாருன்ற கேள்விகளை நான் எடுத்து வைப்பேன். ஸோ இது டிஸ்கஷன் தான். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது கௌதம் கம்பீர் மேல நமக்கு தனிப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சூப்பரான ஒரு பேட்டரா இருந்தார் இந்தியாவுக்கு, அற்புதமான ஒரு மனிதர் ஆஸ் அ கிரிக்கெட்டரா விளையாடும் போது. பட் இப்போ அது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு செலெக்ஷன் கமிட்டி ஹெட்டா இருக்கக்கூடிய அஜித் அகர்வாலோட சேர்ந்துக்கிட்டு இவர் பண்ற ஆட்டத்தை நம்மளால பார்க்க முடியல. என்ன பண்றது சொல்லுங்க நீங்க. அதனால கண்டிப்பா நம்ம வந்து அதை பத்திலாம் வந்து அடுத்தடுத்த வீடியோகள்ல பேசுவோம். நீங்க இந்த T20 இன்டர்நேஷனல் சீரீஸை எவ்வளவு ஆர்வமா எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய ஃபேவரட் பிளேயர் யாருப்பா, இந்த சீரீஸ்ல இவரை தாங்க நான் பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறவருடைய பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டீம்ல ஒருத்தர், அந்த டீம்ல ஒருத்தர். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பாக்குறேன். உங்கள் ஓகே பாய்.